இப்போ வந்து நமக்கு சளி ஏன் பிடிக்குது அப்படின்னா, சமைத்த உணவுகளை சாப்பிட்டு முடித்தவுடன் இவர்கள் வெந்நீர் குடிப்பதில்லை, பச்சை தண்ணியை குடிக்கிறாங்க. சமைத்த உணவு சாப்பிட்டு முடித்த உடனே கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடிக்கிறாங்க. இதுதான் சளி பிடிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த உடனே சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது, பச்சை தண்ணியை குடித்த உடனே சமைத்த உணவுகளை சாப்பிடுவது, சமைத்த உணவுகளை சாப்பிட்டு முடித்தவுடன் பச்சை தண்ணியை குடிக்கிறது. இதுதான் சளி பிடிப்பதற்கான காரணம். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிங்க, சளி பிடிக்காது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிங்க, சளி பிடிக்காது. அதுபோல் சமைத்த உணவு எதை சாப்பிட்டாலும் சரி, உடனே ஒரு டம்ளர் வெந்நீர் குடிங்க. இப்போ ஒரு சமோசா சாப்பிட்றீங்க, உடனே ஒரு டம்ளர் வெந்நீர் குடிங்க. சோறு சாப்பிட்டீங்க, 2 இட்லி சாப்பிட்டீங்க, 4 இட்லி சாப்பிட்டீங்க, உடனே ஒரு 100 ml வெந்நீர் குடிங்க. இந்த மாதிரி சமைத்த உணவுகளை சாப்பிட்டவுடன் வெந்நீர் குடிப்பது ஒரு கடமை. பச்சை தண்ணி குடிக்கிறது தவறான அணுகுமுறை. உடனே சளி பிடிக்கும். சளி இப்போ பிடிக்கலனாலும் சரி, இந்த வழக்கம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் பிற்காலங்களில் பிடிக்கும். மலச்சிக்கல் ஏற்படும். சமைத்த உணவுகளை சாப்பிட்டவுடன் நீங்கள் பச்சை தண்ணீரை குடித்தால் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும், சளி பிடிக்கும், உடல் பருமன் ஆகும். சமைத்த உணவுகளை சாப்பிட்டவுடன் நீங்கள் பச்சை தண்ணீர் குடித்தால் உடல் பருமன் ஆகும். அதனால் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வெந்நீர் வைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் அது மாதிரி சத்துணவு கொடுக்குற அந்த பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெந்நீர் கொடுக்கப்பட வேண்டும். சமைத்த உணவு தானே கொடுக்குறாங்க, அப்போ வெந்நீர் தான் கொடுக்கணும். இப்படி இந்த அளவுக்கு ஒரு ஏற்பாடு, ஒரு சமூகமே, ஒரு நாடே ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அரசாங்கம் இதெல்லாம் செய்யணும். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுது? மதுக்கடைகளை திறந்து மக்களை நோயாளியாக்கி கொண்டிருக்கிறது. மக்களை நிம்மதியாக வாழ விடுவதில்லை. அரசாங்கத்தோட நோக்கம் மக்கள் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது இல்லைங்க, பணம் சம்பாதிக்கிறது. அவங்களும் ஒரு வியாபாரியாக இருக்காங்க, மக்களை வந்து ஏமாற்றுகிற வியாபாரிகளாக இருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி அப்போது நீங்கள் வந்து சமைத்த உணவுகளை சாப்பிட்டவுடன் பச்சை தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும், செரிமான குறைபாடு ஏற்படும், சளி பிடிக்கும், உடம்பு பருமன் அதிகரிக்கும். மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் மூட்டு வலி வரும், உடல் பருமன் அதிகமாகும், உடம்பு உஷ்ணமாகும், கழிவுகள் வெளியேறலைன்னா அப்போ மூட்டு வலி வரும், ஜாயிண்ட் பெயின்லாம் வரும், கழுத்து வலி வரும், முதுகு வலி வரும். நோய்கள் உருவாவதற்கு சமைத்த உணவுகளை சாப்பிட்டவுடன் நீங்கள் பச்சை தண்ணி குடித்தால் உங்களுக்கு அநேக நோய்கள் வரும். சமைத்த உணவு சாப்பிட்ட உடனே ஒரு 100 ml சுடுதண்ணீர் குடிக்க வேண்டும். 200 mlங்கிறது கஷ்டமாக இருக்கும். என்னடா அப்போ அதை கடைபிடிக்க மாட்டோம். அப்போ 100 ml சுடுதண்ணீர் குடிங்க. எந்த சமைத்த உணவு சாப்பிட்டாலும் சரி, ஒரு வடை சாப்பிட்டீங்கனால கூட ஒரு 50 ml சுடுதண்ணீர் குடிங்க. ஒரு சமோசா சாப்பிட்றீங்க, ஒரு பப்ஸு சாப்பிட்றீங்க, ஒரு 100 ml ஒரு 50 ml சுடுதண்ணீர் குடிங்க. ஒரு சோறு சாப்பிட்றீங்கன்னா, பிரியாணி சாப்பிட்டீங்களா, அப்போ ஒரு 150 ml சுடுதண்ணீர் குடிங்க. சாப்பாட்டுக்கு இடையிலே நீங்கள் சுடுதண்ணீர் குடிக்கணும். சாப்பாட்டுக்கு இடையில் தண்ணி குடிப்பாங்களா, அந்த தண்ணீர் கூட சுடுதண்ணீராக இருக்கணும். இப்படி பண்ணாக்கா செரிமான குறைபாடு இருக்காது, சளி பிடிக்காது, உடல் பருமன் ஏற்படாது, சுகர் வராது, இப்படி பல பிரச்சனைகள் வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ சளி பிடிச்சதுக்கு என்ன காரணம்? நம்முடைய தவறு தான். நாம் என்ன தப்பு பண்ணோம் அதுதான் காரணம். நாம் அந்த மாதிரி சமைச்ச உணவை சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணியை குடிக்கிறது தான் மலச்சிக்கல், உடல் பருமன் இதெல்லாம் காரணம். பச்சை உணவுகளை சாப்பிட்டால்தான் பச்சை தண்ணீர் குடிக்கணும். நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்றீங்க, ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணி குடிக்கணும். அப்போ வெந்நீர் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி பச்சை தண்ணி எப்போ குடிக்கணும், வெந்நீர் எப்போ குடிக்கணும்? தினசரி வெந்நீர் நமக்கு 50% தேவை, 50% பச்சை தண்ணீர் தேவை. இதை தெரிந்து கொள்ள வேண்டும்.